இப்போ கிரிக்கெட்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? இப்போ இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ வருஷம் நீங்க கிரிக்கெட்ல ஐபிஎல் எதுலயாவது விளையாண்டுருக்கீங்களா? ஸோ எனக்கு கிரிக்கெட் மேஜராக பார்த்தீங்கன்னா வளரும்போது எனக்கு எம்எஸ் தோனி தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் லக்கிலி நான் வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவர் எங்களை சாக்லேட் சாப்பிட்டுருக்காரு. ஸோ நான் வந்து சிஎஸ்கேக்கு நெட் பாலராக இருந்திருக்கேன் ஒரு 5 இயர்ஸ். ஸோ அதில் வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவர் கூட. அண்டு அவர் ஃபார்ச்சுனேட்லி அவர் என் சாக்லேட்ஸும் சாப்பிட்டுருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் அண்ட் ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுவேன். அவர் ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காரா? நிறைய சொல்லியிருக்காரு. சாக்லேட்லையும் சொல்லியிருக்காரு அண்ட் கிரிக்கெட்லையும் அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். அவர் நம்ம ஒரு 10 வார்த்தை பேசினா ஒரு 2 வார்த்தை தான் பேசுவார். பட் அந்த 2 வார்த்தை கரெக்டாக பேசுவார். ஸோ அதுதான் நானும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். நிறைய வளர கற்றுக்கிட்டேன். நிறையவும் நம்ம பேசக்கூடாது யாருக்கிட்டையும். லிமிட்டடாக பேசி லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா தோனி சார் இல்லை, சஞ்சு சாம்சங் தான் வந்து விக்கெட் கீப்பராக இருக்காரு. ஸோ தோனி இதுக்கு மேலே வருவாரா? அவர் ரிட்டையர் ஆயிடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வயசாயிடுச்சு. ஸோ நேச்சுரலி ரிட்டையர்மெண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ பட் அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா கடைசி மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றுவார். எப்படியும் ஆடிடுவார். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்சோட ஆடுவார்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஆடுவார். ஃபேன்ஸுக்காக வருவார். அவர் வேறு யாருக்காக இல்லை, ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். சென்னை ஃபேன்ஸுக்காக கன்ஃபார்மாக வருவார் அவர்.